க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் கொண்டு போகும். கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வெப்பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே, இதில் இந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஆன்லைனில் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். பட் நீங்கள் இந்தியாவில் இல்லை, பட் வெளியூரில் இருக்கீங்க, சப்மிட் பண்ணோம், ஒரு கார்டு வேணும் அப்படின்னா அப்போ என்ஆர்ஐ வந்து இந்த செக்ஷன் வந்து கிளிக் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அதில் சில கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சேஞ்ச், அட்ரஸ் சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணோன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வந்து ஃபார்ம் 8 ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணாம், உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அவங்களை டெலிட் பண்ணணுன்னா இந்த டெலிஷன் ஃபார்ம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் புது கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இதுவரை நீங்கள் இந்த வெப்சைட்டே வந்ததில்லை அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இந்த வெப்சைட்டில் போகிறதுக்கு இருக்குது அப்படின்னா லாகின் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணி நம்ம இந்த வெப்சைட்குள்ளார போகிறோம். சைன் அப் அப்படிங்கிற ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்தியன் ரெசிடெண்ட் எலெக்டர் இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் மேண்டேட்ரி கிடையாது, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்தது கேப்ஷா கோடை என்டர் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணோடனே உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப லாகின் பேஜ்க்கே வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து லாகின் கொடுத்து உள்ளே நுழையணும். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அதோட கேப்ஷா, அது கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் செக்ஷன் ஏல வந்து ஃபில் பண்ணணும். செக்ஷன் பியில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம் அதெல்லாம் கொடுக்கணும். செக்ஷன் சியில் வந்து ரிலேட்டிவ்ஸோடதும். செக்ஷன் டி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து. செக்ஷன் இயில் ஆதார் டீட்டெயில்ஸ். எஃப்பில் வந்து உங்களோட பாலினம் மேல் ஃபீமேல். ஜியில் வந்து பர்த் டீட்டெயில்ஸ். ஹெச்சில் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி இருந்ததுன்னா செக்ஷன் ஐலேயும். அதுக்கப்புறம் ஜேயில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். கேல டிக்ளரேஷன் வரப்போ உங்களோட பழைய ஷேர் ஃபார்ம், உங்கள் பேரண்ட்ஸோடது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏக்கு போகிறோம். ஏல ஸ்டேட் சூஸ் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் நீங்கள் எந்த கான்ஸ்டியூன்சிலேருந்து போட்டி போடுறீங்க அப்படிங்கிறது. இப்போ கிருஷ்ணகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 கான்ஸ்டியூன்சி இருக்குது, அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி அது மாதிரிலாம் போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு டேரெக்டாக பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி நம்பர் தெரிஞ்சதுன்னா அதை வச்சும் நீங்கள் வந்து இதில் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை த சார் நேம். ஓகேங்களா, இது நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அவங்க சைஸும் கொடுத்துருக்காங்க 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் 2 MB வரைக்கும் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட்டல் வந்து எடுத்துக்காது. அதனால் உங்கள் போர்ட்டலில் உங்கள் டெஸ்கில் போய் இந்த சைஸ் உள்ள ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் என்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு தமிழில் அதோட நேம் வந்து காமிக்கும். சப்போஸ் அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கீபோர்டை கிளிக் பண்ணி அதுக்கான கரெக்டான நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இது மாதிரி தமிழில் லெட்டர்ஸ் வரும், அதை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சில இடத்துல உங்களுக்கு வேறு லாங்குவேஜும் வரும். இப்போ ஹொசூர் எடுத்துட்டிங்கன்னா அது தமிழ்நாடோட பார்டர். ஓகே, கர்நாடகா தமிழ்நாடோட பார்டர். அதனால் உங்களுக்கு கன்னடம் இல்லைன்னா ஆந்திர பிரதேஷோட பார்டர் கூட, அதனால் அந்த ஆந்திரா லெட்டர்ஸ் அதெல்லாம் கூட வரும். இது ஃபில் பண்ணிட்டோம். உங்களோட ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிக்கும். ஓகே பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இப்போ செக்ஷன் சியில் உங்கள் ஃபாதர் இல்லை மதர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். யாரோ ஒருத்தரோட இது கொடுத்தா போதும்.
அப்படி சப்போஸ் நீங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் அவங்களோட நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். செக்ஷன் டி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர் இல்லை உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட ரிலேஷனோட மொபைல் நம்பர் ஏதாவது இங்கே என்டர் பண்ணணும். இந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களோட கார்டு வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் மற்ற வேறு என்னென்ன அப்டேட்ஸோ எல்லாமே இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது ஆதார் நம்பர். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஆதார் நம்பர், இல்லை ஆதார் நம்பர் என்னால் ஃபர்னிஷ் பண்ண முடியல ஏன்னா என்கிட்ட ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறது. கூடி மட்டும் நீங்கள் ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணி நம்பர் கொடுங்க. ஏன்னா 2வது ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு ப்ரூஃப் காமிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஓகே. அடுத்தது மேல், ஃபீமேல் இல்லை 3ஆம் பாலினத்தவர்கள். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பர்த் இது கொடுத்துட்டு 7Bயில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் த ஏஜ் ஆஃப் ப்ரூஃப். அதாவது உங்களோட ஏஜ் ஆஃப் ப்ரூஃப், அதாவது உங்களுக்கு இவ்வளோ வயசு 18 வயசு முடிஞ்சிருச்சு இல்லை 18 வயசு ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் என்ன டாக்குமெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்லை 10th 12th சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், நீங்கள் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இதில் எது வேணால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். சப்போஸ் இதில் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு இது சம்மந்தமான டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே ஆதார் கார்டு அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதே மாதிரி ஆதார் கார்டோட ப்ரூஃப் வந்து 2 MBக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செக்ஷன் ஹெச் இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட பில்டிங் நேம் இல்லை பில்டிங் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் எந்த வில்லேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்லே மற்ற விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் எந்த போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோடு என்ன, அப்புறம் எந்த தாலுக்கா, இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி செக்ஷனில் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டாங்க. இந்த செக்ஷனில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் வாட்டர் பில் கட்டுறீங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவீங்க. அந்த வாட்டர் பில்லோட பில் டீட்டெயில்ஸ். 2வது இபி பில் கட்டுறீங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ். இல்லைனா கேஸ் கனெக்ஷன் பில். இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 வருஷம் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதில் அட்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்படின்னா அட்மோஸ்ட் 1 இயர்னால் 1 வருஷத்துக்குள்ளார இருக்கிறது தான் மேக்ஸிமம் நீங்கள் காமிக்க முடியும். அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டின இபி பில்லோ இல்லை 9 மாதத்துக்கு முன்னாடி கட்டினதோ அப்படிங்கிறது சொன்னால் அது அட்மோஸ்ட். இவங்க அட்லீஸ்ட்னால் 1 வருஷம் இல்லை 1 வருஷத்துக்கு மேலே. இப்போ நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இபி பில் கட்டியிருக்கீங்கன்னா அதை தாராளமாக இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். அடுத்தது சேல் டீட். உங்களோட சொந்த வீடாக இருந்ததுன்னா பதிவு பத்திரம். அதுக்கப்புறம் லீஸ்ட் டீட். நீங்கள் வாடகைக்கு வந்திருக்கீங்கன்னா ஓனர்கிட்ட பண்ண லீஸ் டீட்டோட டாக்குமெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸு, பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. இதில் எந்த ப்ரூஃப் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். செக்ஷன் ஐ, உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான டிசபிலிட்டி, கண் பார்வை இயலாதவர்கள், காது வாய் பேச முடியாதவர்கள், அதுக்கப்புறம் நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி டிசபிலிட்டியை சூஸ் பண்ணி அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்படி டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட் பட்டன். இதுக்கு முன்னாடி செக்ஷனில் உங்களோட ரிலேட்டிவ் நம்பர் ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்பாவோ அம்மாவோ, அது திரும்ப நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அவங்க என்ன சொந்தம் அப்படிங்கிறதும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதில் தேவை. இந்த எபிக் நம்பருங்கிறது ஒரு அல்ஃபா நியூமரிக் டிஜிட்டில் இருக்கும். நாம் இப்போ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற செக்ஷன் பண்ணிட்டோம். இதில் இதுவரையும் நீங்கள் கொடுத்த உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் SIR. அதாவது
நான் போன வாட்டி ஓட் போட்டிருக்கேன். ஓகே, அதாவது 2025 இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஃபார்ம் கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2002 நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 2026 இருக்கோம். 2025 என்னோடய கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆனால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் இப்போ தான் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டாவது, மை பேரண்ட்ஸ் நேம் ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் எக்ஸிஸ்ட் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர். அதாவது என்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்னுடைய தாத்தா பாட்டி இவங்களில் யாராவது ஒருத்தர் போன எலக்ட்ரல் எஸ்ஐஆரில் இருந்திருக்காங்க, 2025 இருந்திருக்காங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ அது நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ அது வந்து என்ன கேட்குதுன்னா 2025-26 இருந்த எஸ்ஐஆரில் அவங்க டீட்டெயில்ஸ் இருந்ததா, இல்லை 2005 இருந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கரெக்ஷன்ஸில் அவங்க நேம் இருந்ததா அப்படின்னு கேட்குது. நீங்கள் 2025-26 கொடுக்குறீங்க. இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க அந்த நேரத்தில், எந்த கான்ஸ்டியூன்சி, அதோட போலிங் இது, அதுக்கப்புறம் அதோட பார்ட் சீரியல் நம்பர், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, இதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் லாஸ்ட் டைம் இருந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் சப்போஸ் உங்களால் இப்படி போக முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா திரும்ப ஓட்டர் இதுக்கு போங்க, சிட்டிசன்ஸ் போர்ட்டல். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் நேம் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு பார்ட் நம்பர் கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எஸ்ஐஆர் இதில் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு கொடுத்தீங்கன்னா, கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட பார்ட் சீரியல் நம்பர் கிடைக்கும். இந்த பார்ட் சீரியல் நம்பரை வச்சு நாம் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட சீரியல் நம்பரை நாம் என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போன எஸ்ஐஆரில் உங்கள் சொந்தக்காரங்க போன எஸ்ஐஆரில் இருந்திருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த செக்ஷன் போகணும். அதுக்கு நீங்கள் பழையபடி உங்கள் மதர்ஸ் நேம் இல்லை ஃபாதர்ஸ் நேம் இது ஏதோ ஒன்று என்டர் பண்ணி நீங்கள் அடுத்த செக்ஷன் போகலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இதில் வந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த இடத்துல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதோட வில்லேஜ் இல்லைனா டவுன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் இன்றைய தேதி, இன்றைய மாதம், இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இதை சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, செக்ஷன் எல்ல உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்கும். ஸோ கிளிக் ஓடிபி கொடுங்க. நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரிவ்யூ காமிக்கும். அதாவது இந்த ஃபார்ம் 6ல் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது மாதிரி ஒரு ஃபார்மில் காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை சைன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துடும். இல்லை சில கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படிங்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு காப்பி வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம்கும் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். We make government applications like voter ID, Aadhaar, and passport easy for you.